தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் மரியாதைக்குரிய தோழர் கனகராஜ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இப்போ இந்த மான்சூன் செஷன் துவங்கினதுலேருந்தே எதிர்கட்சியினர் தொடர் அமளி, பார்லிமெண்ட்டை நடக்க விடாமல் ஸ்தம்பிக்க வச்சு அதை போஸ்ட்போன் பண்ணி இப்போ 2வது நாள் இன்றைக்கும் தொடர்ந்து போஸ்ட்போன் ஆகிட்டுருக்கு. இந்த அணுகுமுறை முதல்ல சரியா, 2வது 8 மசோதாக்கள் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவகாரம். அதில் ஒன்று அரசியலமைப்பு திருத்தம், அந்த டீலிமிட்டேஷனுங்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்கள் கையாள போகிறீங்க? நீங்கள் தேசிய கட்சிங்கிற ரீதியில் எப்படி அணுக போகிறீங்க? நீங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக நீங்கள் பார்லிமெண்ட்டு கூடுறதுக்கு முன்னாடியே இன்னொரு கட்சியை நான் அங்கீகரிச்சிட்டேன்னு சொல்லி கூப்பிட்றது சரியா? அதை யாராவது பேசுகிறீங்களா? உதவு பிரிவினுடைய எம்பிக்களை சொல்கிறீங்க. திரிணாமுல் காங்கிரஸ். ஓகே. அதுக்கு பேர் என்னது? நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, நீங்கள் அது சட்டம் பேசுவீங்க, நாங்கள் பண்ணாதுவா? ஏன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுறது தடை பண்ணிட்டீங்களா என்ன? அசம்பிளிக்குள்ளேயோ பார்லிமெண்ட்டுக்குள்ளேயோ பேச விடலைன்னா சத்தம் போட தான் செய்வோம். நீங்கள் பண்ணது இல்லையா? சத்தம் போடுவாங்க, அதில் என்ன பிரச்சனை இருக்குது? எனவே நீங்கள் நீங்கள் அந்த சுற்று வட்டாரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள்கிட்ட அதிகாரம் இருக்கிறதுனால மாணவர்கள் போராடி கொண்டு இருக்கிற போது இணையத்தை மொத்தமாக முடக்கிறீங்க. அசிங்கமாக இல்லை? ஏன் பண்ணுறீங்க? அதை யாரும் கேட்க மாட்டேறீங்க. சத்தம் போட்டால் தான் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியுதே தவிர, ரொம்ப அமைதியாக எல்லாத்தையும் அழிச்சா நீங்கள் எல்லோரும் ஏற்றுக்கிறீங்களா என்ன? அதுக்கு பேர் என்னது? ஏன் அதை கூட ஏன்னா அது என்ன பேர்? என்ன மெட்ரோ ரயில் நிலையம் எல்லாத்தையும் எதுக்கு மூடுறீங்க? உங்களால் அவங்கள சந்திக்க முடியலைங்கிறது தானே அதுக்கு அர்த்தம். பார்லிமெண்ட்டையும் மூடினீங்க, மெட்ரோ ரயில் நிலையத்தையும் மூடிட்டீங்க, இணையத்தையும் மூடிட்டீங்க. இல்லை, உளவுத்துறைக்கு வேறு எதுவும் தகவல் கிடைத்திருக்கலாம், எதுவும் அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுங்கிற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையின் அடிப்படையில் எதுக்கு இவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க? இதெல்லாம் அசம்பாவிதம் நடக்கும்னு சொன்னால் அதை தடுக்க முடியாது அவங்களால. நீங்கள் எல்லா காலத்துலையும் அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. கார்கில்ல வந்தாலும் அடிக்க விட்ட பிறகு தான் உங்களுக்கு அந்த காலத்துலேயும் நீங்கள் அசம்பாவிதம் நடக்குதுன்னு உள்ளூர் ஆள் அடிச்சுட்டு இருந்தீங்க. ஆனால் கார்கில் வந்த போதும் உங்களுக்கு தெரியாது. இப்போ போன வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் வந்தது காஷ்மீரில் நடந்தது இல்லை, பகல்காம் அட்டாக்கு. அப்போவும் உங்களுக்கு தெரியாது, புல்வாமாவும் உங்களுக்கு தெரியாது. ஆனால் இது மட்டும் உங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு அதை டீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடியாததுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்நிய செய்தி, ஊடுருவல் என்ன ஒரு பஜனை மாதிரி பாடிக்கிட்டே இருக்கீங்க. மாற்றி பாடுங்க. இல்லை சார், இப்போ எப்படி நீங்கள் முறியடிக்க போகிறீங்க? அப்போசிஷன் முதல்ல யூனிட்டியாக இருக்கா? இந்த சட்ட திருத்தங்கள்லாம் அப்போசிஷன் யூனிட்டி ஹாஸ் பீன் டிஸ்ரப்டட். யாரால்? நான் அதை இப்போ டிஸ்கஸ் பண்ணேன்னா அது ஒரு அதில் ஒரு விதத்தில் காங்கிரஸுக்கு ஒரு மேஜர் பொறுப்பு இருக்குது. ஏங்க நீங்கள் சிபிஎம்மை கேரளாவில் போய் நீங்களும் பிஜேபியும் ஒன்றா இருக்கீங்கன்னு சொன்னால், நாங்களும் காங்கிரஸும் சேர்ந்து நாங்கள் பிஜேபி எதுக்க போகிறோங்கிறதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்குமா? அது மட்டும் சொல்லலை, உங்கள் தோழர் பினராயி கைது பண்ணணும்னு சொன்னாங்க. அது கூட சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே எதிர்கட்சியாக இருக்காங்க, அவங்களுடைய தரம் அவ்வளோதான் நீங்கள் சொல்ல முடியும். ஆனால் இந்தியா பிளாக் இருப்பதற்கான அடிப்படையே பிஜேபிக்கு எதிரான போராட்டம் தான். அங்கே ராகுல் காந்தி ஏதோ கேட்டார், ஐ கெனாட் ஹக்கா. இவர் ஆற தழுவுறதுக்கு யாரையாவது ஆளை பார்க்கட்டும். அது முதல்ல எங்கிட்ட எல்லாம் ஒன்றும் யாரும் ஆற தழுவ வேண்டாம், அவங்கள தழுவுறதுக்கு ஆள் இருக்காங்க. எந்த மக்கள் கீழே இருந்து இன்னைக்கு தோழர் VS அச்சுதானந்தனுடைய நினைவு நாள், 1ஆம் ஆண்டு நினைவு நாள். அவருடைய இறுதி நிகழ்ச்சிக்கு நான் போயிருந்தேன். ஒரு வயசான மனிதர் தன்னுடைய பேரனை தோளில் வைத்து சுமந்து கொண்டு அந்த முகத்தை காட்டிட்டு போனார். அவரை பேட்டி எடுத்தாங்க. என்னன்னு எனக்கு கரெக்டாக அதை தெரியலை. நான் வந்த பிறகு அப்புறம் நான் பார்த்தேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லாம் ரொம்ப மோசமாக பிரிட்டிஷ்காரனுக்கு கீழே அடிமையாக இருந்தது வேறு, ஆனால் இந்தியாவிலேயே நாங்கள் மற்றவர்களுக்கு சமமானவர்கள் அல்ல, ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தோம். உணவுகள் கூட நல்ல உணவு சாப்பிட முடியாது எங்களால். அதுலேருந்து மீட்டு வந்த ஒருத்தனை நான் ஒரு நாளைக்கு சொல்லணும். ரிப்போர்ட்டர் என்ன கேட்குறாரு, உங்களை மாதிரி ஒரு ஆள் அவர்கிட்ட கேட்குறாரு, சாவு வீட்டுக்கு, அதுவும் சொந்தமல்லாத ஒருத்தர் செத்து போன பிறகு
அவரை காட்டுறதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்களே எதுக்குங்கிறது தான் அவர் கேள்வி. அதுக்கு அவர் சொன்னார், இதுதான் எங்கள் பாரம்பரியம். ஸோ விஜயனுக்கும் விஎஸ் அச்சுதானந்தத்துக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. இப்போ நான் டிஸ்மிஸ் ஆகி தான் வந்திருக்கேன். ஒர்க்கர் போராட்டத்தில் ஸ்பிக்லேருந்து டிஸ்மிஸ் ஆகி தான் வந்தோம். இன்றைக்கி நாங்கள் அன்னைக்கு இந்தியாவில் 7வது பெரிய பே மாஸ்டர் ஸ்பிக் 5 பேர் டிஸ்மிஸ் ஆகும். எழுதி கூட உள்ளே எடுத்துக்கிறேன்னு நாங்கள் விசட்னோ. ஏன்னா இது தொழிற்சங்கம் வைப்பது எங்களுடைய அடிப்படை உரிமை, அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது. அதை கேட்குறதுக்கு நீங்கள் யாரும் தான் வழியோ. எங்கிட்ட எல்லாம் எவனும் நீங்கள் இவனை ஜெயிலில் பிடிச்சி போடு, இந்த அடித்து போடு, இந்த தூக்கில் போடு, எல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். அதனால் அது பிரச்சனை இல்லை. எது பிரச்சனைனா 40 வருடமாக எந்த காங்கிரஸை எதிர்த்து கொண்டு இருந்தோமோ அந்த காங்கிரஸை சப்போர்ட் பண்ணணும்னு ஏன் யோசிச்சோம்னா, இந்தியா ஒரு பேரிடர், பெருந்துயர், ஒரு மதவெறி கொள்கையை வைத்திருக்கிற பிஜேபி கையில் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நீங்கள் 2004 நாங்கள் அந்த ஆதரவு. எஸ், எங்களை போய் நீங்கள் 2 பேரும் ஒன்றுன்னு சொன்னா. குலாம் நபி ஆசாத் யாரு? குலாம் நபி ஆசாத் யாரு? சுவேந்த அதிகாரி முதல்ல எங்கே இருந்தார்? காங்கிரஸ் தான் இருந்தார். திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்தார். காங்கிரஸ் அதுக்கு முன்னால காங்கிரஸ்ல, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ். அஸ்ஸாம்ல ஹேமந்த பிஸ்வா சர்மா காங்கிரஸோட முதல்வராக இருந்தவர். பிறகு இப்போ பிஜேபியோட முதல்வராக இருக்காரு. பிறகு எனவே நீங்கள் எங்களை சொல்றது இந்த ஜோதிராதித்யா அவர் மத்திய அமைச்சராக இருக்கிறார். ராகுலுடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப க்ளோஸ். இப்படி நீங்கள் உங்கள் பக்கத்தில் வச்சுருந்தவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்கிறது எங்களுக்கு தெரியுது. எனவே எங்கிட்ட எல்லாம் யாரும் பிஜேபி எதிர்ப்பில் வந்தெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அது உங்களுக்கு பாலிட்டிக்ஸ், எனக்கு ஐடியாலஜி. அதனால தான் திரிபுராவில் நாங்கள் தோத்தோன்னா இங்கேருந்து நரேந்திர மோடி போயிருந்தார். அப்போ பேட்டி கேட்டாங்க, 2 எம்பி சீட்டு வர்ற ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஜெயிச்சதை இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுது. அதுக்கு நரேந்திர மோடி சொன்னார், இட்ஸ் ஐடியாலஜிக்கல் வின் அப்படின்னு சொல்லி. ஓகே. ஏன்னா அங்கே கம்யூனிஸ்டுகள் கிட்டத்தட்ட ஆதிக்கம் செலுத்திய மாநிலம் மாணிக் சர்க்கார் அவர்கள் ஆண்ட மாநிலம். அந்த இடத்த நாங்கள் அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஸோ உண்மையான எனிமி யாருன்னு உங்களுக்கு தெரியும். அது இங்கே இருந்து ராஜாலாம் கொண்டாடினாங்க. திரிபுராவில் லெனின் சிலை அகற்றுறது போல ஈவேரா சிலை அகற்றுவோம்லாம் சொன்னாங்க. இவங்களுக்கு சிலையை தான் அகற்ற முடியும். உங்க ஐடியாவை அகற்றவே முடியாது. இப்போ ராகுல சாங்கர்த்தியாயன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிகப்பெரிய அவர் ஒரு ஆக்சுவலாக ஒரு துறவியாக தன்னுடைய வாழ்க்கை, அப்படி ஒரு புத்தகத்தை இவங்க எழுதியிருக்கவே மாட்டாங்க. வாழ்காவில் இருந்து கங்கை வரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது. ஆக்சுவலாக ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசத்தை எப்படி சொல்கிறதுன்னு அவர் எழுதியிருப்பார். அந்த சிலையை இப்போ உடைச்சிட்டாங்க. எங்கே? பெங்காலில். அவங்களுக்கு சிலையை உடைக்க தெரியும், ஆளை கொள்ள தெரியும். ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய தத்துவார்த்த பலம் இருக்குல்ல, அது அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க சிலையை உடைக்கலாம், காந்தி மாதிரி ஆளை கொள்ளலாம். இன்றைக்கும் காந்தி உலகம் முழுவதும் பேசப்படுகிறார்ல இல்லையா? காந்தி ஒன்றுக்காக பேசப்படுகிறார், சாவர்கர் வேறொரு விஷயத்துக்காக பேசப்படுகிறார். எனக்கு நரேந்திர மோடி மேலேயோ அல்லது கோல்வால்கர் மேலேயோ அல்லது ஹச்ராஜா வகைரா மேலேயோ நபர்கள் என்கிற முறையில் அவர்கள் மீது எனக்கு எந்த கோபமும் கிடையாது. அவங்களுடைய கருத்துக்களை நான் அது இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பேன். அதுதான் எங்களோட. இப்போ என்னன்னா சார், நீங்கள் ஒரு நல்ல ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அப்போசிஷன் யூனிட்டி சீர்குலைந்து இருக்கு. அதில் ஒரு முக்கிய காரணம் காங்கிரஸும் கூட அப்படின்னு சொல்லி. திமுக நம்ம சொல்லவே வேண்டாம், பாஜக எதிர்ப்பில் அவ்வளோ தீவிரமாக இருந்தாங்க. இப்போ அந்த கட்சி பாஜக எதிர்ப்பில் இருக்குதா, அவங்க பாஜகவோட மறைமுக அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போயிட்டாங்களா அப்படின்னு நம்ம இந்த பேசக்கூடிய அளவுக்கு வந்துட்டோம்ல. தொடர்ந்து தொலைக்காட்சி விவாதம் நடந்து கொண்டிருக்கு இல்லையா? இப்படி ஒரு பாஜக தீவிர எதிர்ப்பில் இருந்த ஒரு கட்சியை அவங்களோட நாணயத்தை சந்தேகப்படக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் கட்சி தங்களுடைய அணுகுமுறையால் பாஜக பக்கம் நகர்த்தக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கேள்வி இருக்கேன். நான் அப்படி பார்க்கல. அதான் இந்த சின்ன சின்ன வெற்றிகளுக்காக மிகப்பெரிய வெற்றிகளை, தேசத்தின் நலனை நீங்கள் மனசில் வச்சுக்காமல் போகிறது இருக்கு இல்லையா? அது ஒரு மிகப்பெரிய கொடுமை என்றுதான் நான் கருதுகிறேன். அது ஏதோ இந்த தேர்தல்னால வந்ததில்லை. இங்கே தமிழ்நாட்டுக்கு நீங்கள் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் ஒப்பந்தம் வந்த பிறகு, காங்கிரஸ் வலுவாக இருக்கிற இடத்துலையே ஜெயிக்க முடியலையா? தமிழ்நாட்டில் பலத்துக்கு தகுந்த 3 சீட்டு கொடுக்கலாம், 5 சீட்டு கொடுக்கலன்னா, அதுதான் என்னுடைய ஆரம்பமாக இருந்தது. நம்பர் 1. 2வது, அவங்க அடுத்த ஒரு காரியம் பண்ணாங்க.
ராகுல் காந்தி எந்த இடத்துலையும் இதை பாராட்டி அல்லது ஒரு ஒப்பந்தம் வந்திருக்குன்னு கூட அவர் போட தயாராக இல்லை. இங்கே பிரச்சாரத்துக்கு வரும்போது டிஎம்கேங்கிற பேரையோ ஸ்டாலின் பேரையோ சொல்கிறதுக்கு அவர் தயாராக இல்லை. இன்ஃபேக்ட் எனக்கு கிடைச்ச தகவல்னா, நம்ம 2 பேரும் ஒன்றா பேச முடியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் திரும்ப டெல்லிக்கு போகும்போது என் வீட்டில் வந்து டீ குடிச்சிட்டு போங்க, அதுவாவது ஒரு இந்த யூனிட்டியை காமிக்கிறதா இருக்கும் என்று சொன்னபோது பார்க்கலான்னு சொல்லிட்டு வராமல் போயிட்டதாக தகவல். கடந்த 1 வருட காலமாகவே அவங்க அப்படி தான் இருந்ததாக தகவல். எனவே காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாடு இந்த ஓட்சோரி விவகாரத்தில் திரு மு க ஸ்டாலின் பீகாருக்கெல்லாம் போனாரு. அதுல என்ன அரசியல் ஆதாயம் கிடைச்சிட போது திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு? இல்ல அதுல அப்போ அது தொலைநோக்கு சிந்தனை இருக்கு. ஆமா, இது நாளைக்கு நேத்து பீகாரு, நாளைக்கு தமிழ்நாடு, அதெல்லாம் நாளை கழிச்சு வேற ஒரு மாநிலம். அப்ப இந்தியா முழுக்க இது ஒரு. ஆனா அதுல கூட இவர் தனியா போனாரே தவிர அந்த தேஜஸ்வி யாதவோட சேர்ந்து போறதுக்கு அவர் தயாரா இல்லை. அவ்வளவு பெரிய ஒரு மாநிலம் நீங்க பாருங்களேன். பீகார்லையும் உடன்பாடு ஏதோ அத்தனை சீட்டும் ஜெயிச்சிருது மாதிரி, அந்த 10 சீட்டில் நாங்கள் வந்து அது என்னது ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்னு சொல்கிறது. இங்கே பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது புதுச்சேரியில். அதில் ஒரு 3 சீட்டில் 4 சீட்டில் போய் ஒரு ஒப்பந்தம் வராமல் ஃப்ரெண்ட்லி கண்டஸ்ட்னு போட்டுக்கிட்டு நீங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தேசத்தின் நலன் என்பதை விட அவங்களுடைய சொந்த நலன் எதுவும் பிரச்சனையாக இருக்கா என்று எனக்கு தெரியல. நல்ல அட்வைசஸ் தேவை ஆக்சுவலாக அவங்களுக்கு. அவங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒட்டுமொத்த இதுலேயும் கொஞ்சம் காங்கிரஸ் தன்னுடைய நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யணும். இப்போ நாங்கள் அதை பெருசாக பேசாததுக்கு காரணம் என்ன? சரி ரைட்டு அப்படி தான் சொல்கிறாருன்னா அவர் அப்படி தான். பட் நாம் இந்த தேசத்துக்கு அது உங்களை பாஜக கைகூலின்னு சொல்கிறாங்க. ஆனால் கம்யூனிஸ்டுகள் ரொம்ப தொலைநோக்கு பார்வையோட உங்களுக்கு 5 சீட்டு கொடுக்கும்போது கூட நீங்கள் வந்து அமைதியாக வாங்கிட்டு போயிட்டீங்க. அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு குறைந்தபட்ச செயல்பாட்டோட நீங்கள் வந்து செயல்பட்டீங்க திமுக கூட்டணியில் கூட. ஆனால் இங்கே வந்து காங்கிரஸ் என்னென்ன முடிவுலாம் எடுக்குதோ எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக போகுது. வெளிப்படையாக கேட்குறேன், சிபிஎம் மீது புழுதி வாரி வீசக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ் தானே வந்து பாஜகவோட மறைமுக கைக்கூலியாக வந்து தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் இந்த ஒற்றுமையை அவங்க பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் அவங்களுக்கும் இருக்கு, அதுக்கு காங்கிரஸுக்கும் இருக்கு. நான் ரொம்ப கவலையோடு சொல்கிறேன். நீங்கள் 282 303 இருக்கும்போது செய்ய முடியாத 240லேருந்து இப்போ 313 வரை அவங்க எம்பிஸ் எண்ணிக்கை ஆயிடுச்சு. அவங்க சமாஜ்வாதியை குறி வைக்கிறாங்கன்றாங்க, வேறு சில கட்சிகளை குறி வைக்கிறாங்கன்றாங்க. 2/3 மெஜாரிட்டி வந்துட்டா அடுத்து தேர்தல் இருக்குமானே தெரியாது. ராகுல் காந்தி என்ன ஆவாருங்கிறது இல்லை, தேர்தல் இருக்குமானே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை நோக்கி போய் கொண்டு இருக்கிற போது ஒரு பரந்துபட்ட ஒரு அக்காமடேட்டிவாக நீங்கள் யோசிக்கல அப்படின்னா ரொம்ப சிரமப்படும். ஸோ டிஎம்கே இதில் தெளிவாக அப்போஸ் பண்ணுவாங்க இந்த டீலிமிட்டேஷன் உட்பட எல்லா பில்லையும் அப்படின்னு நீங்கள் நம்புறீங்களா? நான் வந்து ஜோசியம் பார்க்கல. நான் வந்து திமுகவுக்கு என்னுடைய வேண்டுகோளாக வைப்பது, தவறு செய்து விடாதீர்கள். அவங்க போகக்கூடாதுன்னு விரும்புகிறேன். அவங்க இன்ஃபேக்ட் இந்தியா பிளாக்கை லீட் பண்ணுறதுல அவங்களுக்கு ஒரு முக்கியமான ரோல் கடந்த காலத்தில் இருந்தது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும்னு தெரியாது. மதுரையில் எங்கள் மாநில மாநாடு நடக்கும்போது முதல் நாள் பொதுக்கூட்டம் 2022 நினைக்கிறேன், 22 ஆமாம். தோழர் யெச்சூரி அப்போ எங்கள் பொதுச் செயலாளர் முதல் நாள் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். அவர் பேசும்போது ஸ்டாலினுக்கு, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு வேண்டுகோள் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளெல்லாம் நீங்கள் இணைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கணும்னு சொன்னார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நம்ம பொதுச் செயலாளர் ஒரு தனிப்பட்ட முறையில் பேசுவது என்பது வேற, ஒரு ஓப்பன் ஃபோரத்தில் ஏன் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு. அப்போ நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், அவர் நாளைக்கு பேசலான்னாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் நான் அவரோட பேசிகிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், எஸ் காங்கிரஸ் கூப்பிட்டு திரிணாமுல் காங்கிரஸ் வருமா, காங்கிரஸ் கூப்பிட்டு நம்ம போவோம், ஆனால் நாம் கூப்பிட்டு காங்கிரஸ் வருமா, ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூப்பிட்டு ஆம் ஆத்மி வருமா, இது எல்லாத்தையும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு யாருக்கு இருக்கு? ஸ்டாலினுக்கு இருக்கு. எனவே லெட் ஹிம் டூ தட். எனவே நான் அது வெளிப்படையாக சொன்னது வந்து வெறும் ஸ்டாலினுக்கான அழைப்பு மட்டும் இல்லை, திமுக காரங்களுக்கான அழைப்பு. இதை புரிந்து கொள்ள வேண்டும் அந்த லீடர்ஷிப் என்பதற்காகத்தான் நான் ஓப்பனாக சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. அது இன்னைக்கு அதனால தான் நீங்கள் ஐடியாலஜிக்கலாக
பிஜேபி அப்போஸ் பண்ண பினராயி விஜயனும் அதையும் அவங்க தோக்கடிக்கணும்னு நினச்சாங்க. தமிழ்நாட்டில் இவரையும் தோக்கடிக்கணும்னு நினச்சாங்க. அதே போல் பொலிட்டிக்கலாக அப்போஸ் பண்ண மம்தா அவங்களும் இல்லை. இப்போ இன்றைக்கி ஒரு மாநில முதலமைச்சரை அவங்கள எதிர்த்து பேசுகிறது, கர்நாடகாவில் இருக்காங்க, பிரியங்கார்க்கே தொடர்ச்சியாக ஆர்எஸ்எஸ் அடிச்சிட்ருக்கார். இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில, ஓஎன்ஜிசி 668 கோடி ரூபாயை கடந்த 10 ஆண்டுகளில் ஆர்எஸ்எஸ்க்கு கொடுத்துருக்கு. ஆர்எஸ்எஸ்ஸுடைய அமைப்புகளுக்கு 668 ரூபா. அவங்க வந்து 668 கோடி ரூபாய் சிஎஸ்ஆர் ஃபண்ட். சிஎஸ்ஆர் ஃபண்ட். அவன் ஸ்கூல் நடத்தினாலும் மதவரிக்காகத்தான் நடத்துகிறான், அவன் ஹாஸ்பிட்டல் நடத்தினாலும் மதவரிக்காகத்தான் நடத்துகிறான். அவளையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருக்காங்க. அவன் ராமர் கோயில் உண்டியலை மட்டும் திருடலை, உங்களுடைய பொதுத்துறை நிறுவனங்களுடைய லாபம் அதிலிருந்து வரக்கூடிய இந்த விஷயத்தையும் அவங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. எனவே அவங்களுடைய நிலைப்பாடு இதுவாக தான் இருக்கும். இறுதியான ஒரே ஒரு கேள்வி, இப்போ இந்த சினாரியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம், அப்போசிஷன் இப்படி ஒரு நிலைமையில் இருக்குது, டிஎம்கேவும் நீங்கள் ஒரு கோரிக்கையாகவும் வச்சுருக்கீங்க நல்லெண்ணத்தின் அடிப்படையில். தமிழக வெற்றி கழகம் இந்த ஆட்சி டீலிமிட்டேஷன் எவ்வளோ பெரிய ஒரு விவகாரம், டெல்லியில் தலைநகர் டெல்லியில் எப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன, அதை பற்றி எதுவுமே அவங்க வந்து பேசின மாதிரியே தெரியல. நேற்று தான் அவங்க அஃபிஷியல் ஐடிவிங்கு போட்டிருக்காங்க ஏதோ சம்திங், அது வந்து ஒன்றுமே அந்த ஐடிவிங்கோட அறிக்கை படித்தாலே நமக்கு வந்து அது ஏதோ 2 பேருக்கு வாய்க்கால் தகராறு நடந்த மாதிரியும், அந்த தகராறு நடக்காமல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதோ சொன்ன மாதிரி வந்து அந்த ஏதோ ஒரு போகிற போக்கில் ஏதோ எழுதியிருக்காங்க 2 வரி. இப்படி இந்த நிலைமையில் வந்து தமிழக அரசு, அதுவும் விஜய் அவர்களுடைய அரசு இப்படி இருக்குது, நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய அரசு, அதுதான் ரொம்ப முக்கியம். எப்படி இதை பார்க்குது? ஏங்க நாங்கள் வெளியிலேருந்து அதை போட்டு கொண்டுட்டு இருக்கீங்க. அதாவது நாங்கள் தான் சொல்லிட்டேன், கட்டாயமாக தாவேக்கா இதுக்கு எதிராக பேசணும். கரூரில் வந்து 22 நிமிஷத்தில் வாய் மூடி மௌனமாக இருக்கக்கூடாது, தவறுகள்னு சொல்லணும். டீலிமிட்டேஷனில் அஃப்கோர்ஸ் ஃபிசிக்கலாக அவங்களோட இது ஒன்றும் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து மாரல் சப்போர்ட் என்பது ரொம்ப முக்கியமானது. எனவே ரொம்ப வெளிப்படையாக தாவேக்கா பேச வேண்டும். ஆனால் மோடிங்கிற பேரே வரமாட்டேங்குது, பிஜேபிங்கிற பேரே வாயில வர மாட்டேங்குது. நேற்று நீங்கள் சொன்ன அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப ஹார்ஸாக தான் எழுதுவாங்க, ஆனால் மயிலிறகை விட ரொம்ப சாஃப்டாக ஒன்று கண்டுபிடிச்சி அந்த வார்த்தையை எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தேன். அஃப்கோர்ஸ் அவங்ககிட்டையும். ஆனால் அதே அஃபிஷியல் ஐடி இங்கே பாருங்களேன், டிஎம்கே ஏதாவது ஒரு எம்எல்ஏ கைதான விவகாரமாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்கள் ஏதாவது அரசியல் ரீதியாக பேசியிருப்பாங்க, டிஎம்கேவினர் மு.க. ஸ்டாலின் ஏதாவது பேசியிருப்பாங்க, அதுக்கு நம்ம அறிக்கையை பார்க்குறோம், ஒரு 4ஆம் தர மனிதரை விட கீழ்த்தரமான கேவலமான ஒரு வார்த்தைகள்லாம் கொண்டு அவ்வளோ வார்த்தைகளை வர்ணித்து எழுதக்கூடிய தன்மை இருக்கு இல்லையா? இது என்ன ஒரு அணுகுமுறை? இந்த அணுகுமுறை சரியில்லைன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் பிஜேபி என்பது நாட்டுக்கு கேடு, வீட்டுக்கு கேடு, அந்த தத்துவம் மனித குலத்துக்கே கேடு என்பது மட்டுமல்ல, அது இந்தியாவில் இருக்கிறது தாவேக்காவுக்குமே கேடு, ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது. தாவேக்கா இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேற என்ன நம்ம சொல்ல முடியும் அவங்கக்கிட்ட? தாவேக்கா இதை புரிந்து கொண்டு உரிய முறையில் அவங்க சொல்லணும் அப்படிங்கிறதா நம்முடைய வேண்டாம். நிச்சயமா சார், பல்வேறு விவகாரங்களே நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி.